வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். நமக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீராய்டு, கார்டிகோ ஸ்டீராய்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டீராய்டலாக தான் இருக்கும். ஸோ ஸ்டீராய்டு இல்லாமல் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் யார் யார் அப்படிங்கிறத இன்றைக்கி டீட்டெயிலாக பேசுவோம். ஓகேவா? ஸோ இந்த நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸை நான் ஓபியாய்டு அனல்ஜெசிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதில் ஒரு 3 குரூப் இருக்குது. அனல்ஜெசிக் குரூப்பு பெயின் ரிலீஃப் பண்ணுறது, அதே போல் ஆன்டி பைரட்டிக் குரூப்பு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குரூப்பு. இந்த நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸை 4ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேவா? 4ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் செலக்டிவ் சிஓஎக்ஸ் இன்ஹிபிட்டார்ஸ். ஸோ இதில் சிஓஎக்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா சைக்ளோ ஆக்சிஜனேஸ். ஸோ இது ஒரு என்சைம். ஸோ இந்த என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷனை காஸ் பண்ணும். ஸோ இந்த என்சைமை இன்ஹிபிட் பண்ணுறது மூலமாக இவங்க ஆன்டி இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ நான் செலக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டோமா. ஸோ அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா செலக்டிவ் சிஓஎக்ஸ் இன்ஹிபிட்டார்ஸ். ஸோ இது ரெண்டும் தனித்தனி டைப்ஸ். இது இல்லாமல் நமக்கு ப்ரீஃப்ரென்சியல் சிஓஎக்ஸ்2 இன்ஹிபிட்டார் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஓகேவா? ஸோ இதுவும் சிஓஎக்ஸ்2 இன்ஹிபிட்டார் தான். ஸோ இது ரெண்டும் சிஓஎக்ஸ்2 இன்ஹிபிட்டார். இது நான் ஸ்பெசிஃபிக் சிஓஎக்ஸ் இன்ஹிபிட்டார். இது இல்லாமல் அனல்ஜெசிக் ஆன்டிபைரட்டிக் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனுக்காக இன்னொரு ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம நான் செலக்டிவ் சிஓஎக்ஸ் இன்ஹிபிட்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாலிசைலேட்ஸ். சாலிசைலேட், இதுக்கு எக்ஸாம்பிள் அஸ்பிரின். அடுத்ததாக ப்ரோபியானிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இபுப்ரோஃபேன். இது மட்டும் ஞாபகம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக ஆந்த்ரானிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். ஆந்த்ரானிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மெஃபனாமிக் ஆசிட். ஸோ இதுவும் ஒரு நான் செலக்டிவ் சிஓஎக்ஸ் இன்ஹிபிட்டார்ஸாக இருக்குது. ஸோ அடுத்ததாக இண்டோல் டெரிவேட்டிவ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது போதும். ஓகேவா? இண்டோல் டெரிவேட்டிவில் இண்டோமெத்தாசின் இந்த ட்ரக். ஸோ இந்த 4 ட்ரக்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்ததாக நம்ம செலக்டிவ் சிஓஎக்ஸ்2 இன்ஹிபிட்டார்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா செலகோகாக்சிப். ஓகேவா? செலகாக்சிப் வந்து ரெண்டுக்குமே வரும். சிஓஎக்ஸ்2க்கு மேஜராக வரும். ஓகேவா? ஸோ கெலகாக்சிப். அடுத்ததாக எட்ரோஆக்சிப். கெலகாக்சிப், எட்டோரிக் ஆக்சிப். அடுத்ததாக பேரிகாக்சிப். இது எல்லாமே செலக்டிவ் சிஓஎக்ஸ்2 இன்ஹிபிட்டார். செலகாக்சிப், எட்டோரிகாக்சிப், பேரிகாக்சிப். ஓகே. அடுத்ததாக ப்ரெஃபரன்ஷியல் சிஓஎக்ஸ்2 இன்ஹிபிட்டார்ஸில் பார்த்தோன்னா 3 எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். மெலாக்சிகேம். ஓகேவா? அடுத்ததாக நேபுமெட்டான், மெலாக்சிகேம். இந்த 2 ட்ரக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீஃப்ரென்ஷியல் சிஓஎக்ஸ்2 இன்ஹிபிட்டார்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் ஆக்ட் ஆவாங்க. இது எதுவுமே ஸ்டீராய்டு கண்டென்ட் இருக்காது. அடுத்ததாக நமக்கு ஆன்டி இன்ஃப்ளமேஷனும் கொடுக்கும், பட் வித் ஆன்டிபைரட்டிக்ஸ் அண்ட் அனல்ஜெசிக்ஸ். ஓகேவா? ஆன்டி இன்ஃப்ளமேஷன் அதாவது இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், ஆனால் அது கூடவே ஆன்டிபைரட்டிக்ஸாகவும் ஆக்ட் ஆகும், அனல்ஜெசிக்ஸாகவும் ஆக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு சில ட்ரக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆன்டிபைரட்டிக் அப்படின்னா நமக்கு டெம்பரேச்சர், அதாவது பைரசிஸ் அப்படின்னா ஃபீவர். ஸோ ஃபீவரை குறைக்கும். அனல்ஜெசிக்ஸ் அப்படின்னா பெயின் ரிலீவ் பண்ணும். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸும் ஆன்டி இன்ஃப்ளமேஷனாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பேராஸ்டமல். பேராஸ்டமல் இஸ் பேரா அமினோஃபெனால் டெரிவேட்டிவ். பேரா அமினோஃபினால் டெரிவேட்டிவ். அடுத்து நெஃபோபேம், பென்சோ ஆக்சா ஆசோசைன் டெரிவேட்டிவ். ஸோ ஃபுல்லாக எழுதுகிறேன் பாருங்கள். பென்சோக்சா சூசைன் டெரிவேட்டிவ், நெஃபோபேம் அப்படிங்கிற ட்ரக்கு. ஸோ இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டி இன்ஃப்ளமேஷன் வித் அனல்ஜெசிக் அண்ட் ஆன்டிபைரட்டிக் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். பேராசிட்டமாலும் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ட்ரக் தான், ஆனால் பூராக பண்ணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக விகரஸாக பண்ணாது, போர். ஸோ விகரஸாக பண்ணோம் அப்படின்னா நான் ஸ்டீராய்டில் சைக்ளோ ஆக்சிஜனேஸை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் தான். அதான் நான் செலக்டிவ் சிஓஎக்ஸ் இன்ஹிபிட்டார், செலக்டிவ் அண்டு ப்ரெஃபரன்ஷியல் சிஓஎக்ஸ்2 இன்ஹிபிட்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இதில் மேஜர் மெக்கானிசம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு இன்ஃப்ளமேஷன் தேவையான என்சைமை வந்து இன்ஹிபிட் பண்ணுறது மூலமாக நமக்கு மற்ற ப்ராசஸ்லாம் நடக்காமல் ஸ்டாப் ஆகுது. ஸோ குறிப்பாக நமக்கு சிஓஎக்ஸோட
மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ரோஸ்டோகிளாடின் ஹச் சின்தேஸ் அப்படின்ற ஒரு என்சைமை ஆக்டிவேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த என்சைமை நம்ம ஸ்டாப் பண்ணுறது மூலமாக இந்த ப்ராசஸ் நடக்காமல் போயிடும். ப்ரோஸ்டோகிளாடின் ஹச் சின்தேஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அராசிடோனிக் ஆசிடை வந்து ப்ரோஸ்டோகிளாடின்ஸாக மாற்றும். அதே போல் ப்ரோஸ்டோசைக்ளினாவும் மாற்றும். ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு இன்ஃபர்மேஷனாக ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம சிஓஎக்ஸை ஸ்டாப் பண்ணுறது மூலமாக எந்த ப்ராசஸும் நடக்காமல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஒன்லி இன்ஃபர்மேஷனுக்காக. அதுவே நமக்கு அனல்ஜெசிக் எஃபெக்ட் கொடுக்குது, ஆன்டிபைரட்டிக் எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அனல்ஜெசிக் எஃபெக்ட் எப்படி கொடுக்கும் அப்படின்னா, ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோம்னா இதே ப்ரோஸ்டோகிளாடின் ப்ரொடக்ஷனை தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு சப்கார்டிக்கல் சைட், அதாவது நம்ம பிரெயினில் சப்கார்டிக்கல் ரீஜியனில் அந்த பெயின் சென்சேஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணிடும் இந்த ப்ரோஸ்டோகிளாடினை ஸ்டாப் பண்ணுறது மூலமாக. அதே போல் இது எப்படி ஆன்டிபைரட்டிக் எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதே சப்கார்டிக்கல் லெவலில் இன்டர்லியூக்கின் 1, இன்டர்லியூக்கின் 6 இந்த மாதிரியான ஒரு சில இன்டர்லியூக்கன்ஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணுவாங்க ஹைப்போதலாமஸில். அது மூலமாக நமக்கு டெம்பரேச்சர், பாடியோட டெம்பரேச்சர் குறைஞ்சி ஆன்டிபைரட்டிக் எஃபெக்ட்டும் நடக்குது. ஸோ இந்த ப்ரோஸ்டோகிளாடின் மூலமாக ஆன்டி இன்ஃப்ளமேஷன் நடக்குது, அனல்ஜெசிக்கும் நடக்குது, ஆன்டிபைரட்டிக் எஃபெக்ட்டும் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம சாலிசைட்டில் மேஜராக கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் அப்படின்னு பார்த்தோம்னா அது அஸ்பிரின் தான். ஸோ இந்த அஸ்பிரினோடைய டோசேஜ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும், நமக்கு தூக்கமின்மை வந்துடும். அதே போல் நமக்கு ஃபியர் அண்டு நர்வஸ்னஸ் இருக்கும். ஃபியர் அண்ட் நர்வஸ்னஸ் ரெண்டும் ஒன்று தான். அடுத்ததாக டிசினஸ். ஸோ டிசினஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மயக்கம் போடுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டேஜ் தான் டிசினஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக கன்ஃபியூஷனாக இருப்போம். ஸோ அஸ்பிரின் ஓவர் டோசிஸ் ஆகிடுச்சுன்னா இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இன்ஃப்ளமேஷனுக்காக எப்போதும் அஸ்பிரினை அதிகமாக போட்டக்கூடாது. அதே போல் கான்சியஸ் கூட லாஸ் ஆகலாம், லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதே போல் நமக்கு ஹாலுசினேஷன்லாம் வர ஆரம்பிக்கும். சென்சேஷன் ப்ராப்ளம் தான் ஹாலுசினேஷன். நமக்கு திடீர்னு எக்ஸைட்டாக நம்மளோட மூடு வந்து எக்ஸைட் ஆகும் திடீர்னு. ஓகேவா? அதே போல் நமக்கு ஜெய்சர் வர வாய்ப்பு இருக்குது. ஜெய்சர் அப்படின்னா ஃபிக்ஸ் மாதிரி கை வந்து அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்கும், அதான் சைசர், ஷேக்கிங் சைசர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக த்ரோட் பெயின் இருக்கும், பேர்னிங், தொண்டை அப்படியே எரியிற மாதிரி ஒரு பெயின் இருக்கும், த்ரோட் பெயின். அதே போல் வாமிட்டிங், நாசியாலாம் வரும், யூரினேஷன் டிக்ரீஸ் ஆகும், டபுள் விஷன் இருக்கும், டிப்ளோப்பியா இருக்கும். அஸ்பிரின் ஓவர் டோஸ் ஆனால் இவ்வளோ ப்ராசஸ் நடக்கும். சம்டைம்ஸ் ஃபீவருக்கும் வரலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.